வாழ்ந்த பலருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. உண்மையில் ரமலானிய வாய்ப்பு என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அதனால்தான் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மரணித்து போன ஒரு மனிதனிடத்தில் இந்த பூமியில் நீ ஒரு நாள் வாழ்வதற்கு அவகாசம் கிடைத்தால் எந்த நாளை தெரிவு செய்வாய் என்று கேட்கப்பட்டால் எனக்கு ரமலானில் ஒரு நாள் வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் என்று இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு தூரம் அல்லாஹ்வோடு மிக நெருக்கத்தை பெற்றுத் தருகிற, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருகின்ற அருள் மிகுந்த ஒரு மாதம், ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலம். இந்த காலத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் பெருமானம் மிக்கதாகவும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியம் மிக்கதாகவும் இருக்கிறது. இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்ட நாம் காலமெல்லாம் சுஜூதிலே இருந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் கூட இந்த வாய்ப்பு ரமலானில் ஒரு நாள் வாழ கிடைத்ததற்கான அந்த பாக்கியத்திற்கு ஈடாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட முடியாது. ஏனென்றால் சுவர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை குழப்பங்களுக்குமான தீர்வுகள் வழங்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மலக்குகள் தினம் தினம் இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய அருள் பார்வை தினம் தினம் ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் அவனுடைய நரக விடுதலையும் அவனுடைய அருளும் இந்த அடியார்களை சூழ்ந்து கொள்கிற ஒரு அழகான, வாழ்க்கையில் கிடைக்க முடியாத பெருமதி மிக்க ஒரு காலம் இந்த ரமலானுடைய காலம். ஒரு முஃமினை பொறுத்தவரை, அல்லாஹுவை நேசிக்கிற ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை பொறுத்தவரை இந்த காலம் என்பது ஒரு பருவ காலம். நானும் நீங்களும் நன்மைகளின்பால் போட்டி போட்டுக் கொண்டு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு எங்களுடைய மரணத்திற்காகவும் மன்னரைக்காகவும் அந்த மன்னரைக்கு பின்னரான மஹ்ஷருக்காகவும் நிறையவே அள்ளிக்கொண்டு போகிற ஒரு காலம் இந்த காலம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரமலானிய காலங்களை பற்றிய சிறப்புகளும் அதனுடைய மகத்துவங்களும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த ரமலானில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் உங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய தினம் நான் மீண்டும் அதே விஷயங்களை பேசுவதை விடுத்து இந்த ரமலானில் நாம் அல்லாஹுவை நெருங்குகிற அந்த பயிற்சியில் அல்லது அந்த வேளையில் இரண்டு அடிப்படையான விஷயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது விஷயம், ரமலானிய காலங்களில் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தான் எங்களுடைய ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்கிற, துஆ செய்கிற ஒரு வாய்ப்பு. இந்த துஆ அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் இந்த துஆவை தன்னுடைய ஒரு வணக்கத்தின் முதன்மையான ஒரு அம்சமாக ஆக்கி, என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன், எங்களோடு நீங்கள் நெருங்கி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் கட்டளையிடுகிறார். எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா நோன்பினுடைய சட்டதிட்டங்களை பற்றி தொடராக பேசி வருகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்தவர்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டதை போல உங்களின் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று தொடங்குகிற அந்த வசனங்களில் தொடராக 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா நோன்பினுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறார். நோன்பினுடைய சட்டங்களை பற்றி பேசிவிட்டு அதே தொடரில் 5வது வசனத்தில் மீண்டும் அல்லாஹு தஆலா நோன்பினுடைய சட்டத்தை பேசுகிறார். ஆனால் இடையில் ஒரு வசனம் இருக்கிறது, 4வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே விசாரித்தால் فَإِنِّي قَرِيبٌ, நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அவர்கள் என்னிடத்தில் அழைத்தால், என்னை அழைத்து அவர்கள் துஆ செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, அவர்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும். வல்யுமினு பி, என்னை அவர்கள் ஈமான் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறார். நோன்பினுடைய சட்டதிட்டங்களையும் நோன்பு காலங்களில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகளையும், ஒரு பிரயாணி, ஒரு நோயாளி நோன்பை விடுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற சட்டங்களையும், பகல் காலங்களில் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இரவு காலங்களில் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டங்களை எல்லாம் விலாவாரியாக பேசி வருகிற இறைவன் இந்த 2 வசனங்களுக்கு இடையில், இந்த நோன்பினுடைய சட்டங்களை பேசுகிற இந்த வசனங்களுக்கு இடையில் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரித்தால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று பிரார்த்தனையினுடைய வசனத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார்.
அன்புக்குரியவர்களே, ரமலானிய காலம் நாம் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாகுவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிற காலம். இந்த காலப்பகுதியில் தான் நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது. சஹருடைய நேரம் எழும்புவோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ஐங்கால தொழுகைகள் நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகிற நேரம், ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில் 2 ரக்காத்துகளுக்கு இடையில் சின்ன சின்ன இடைவெளிகள் கிடைக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். தொழுகை முடிந்ததற்கு பிறகு துஆ செய்வோம். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக கிடைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனை, இந்த துஆ எப்படி செய்ய வேண்டும்? இது நானும் நீங்களும் புரிந்திருக்கிற பிரார்த்தனையும் துஆவும் சரியான வடிவத்தில் தான் இருக்கிறதா, அல்லது நாம் நிறைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறோமே, இந்த பிரார்த்தனைகளுக்கான பெருமானம் என்ன? உண்மையில் நான் கேட்கிற பிரார்த்தனைகளையும், நான் அழுகிற அழுகைகளையும், நான் முறையிடுகிற முறையீடுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறானா, மறுக்கிறானா என்கிற விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதை அன்புக்குரிய சகோதரிகளே நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வெறுமனே நான் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரு செயற்பாடு மட்டுமல்ல. நான் கையேந்துகிற நேரமெல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிற ஒரு வணக்கம் அது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதே ஒரு வணக்கம் தான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிற நேரமெல்லாம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற விஷயத்தை உள்ளச்சத்தோடு கேட்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் உறுதியோடு கேட்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் தேவையை கேட்கிறீர்களோ இல்லையோ, அது அங்கீகரிக்கப்படுகிற விதத்தில் கேட்கிறீர்களோ இல்லையோ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கையேந்தி கொண்டிருக்கிற நேரம் எல்லாம், அல்லது அல்லாஹ்விடத்தில் மனதால் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் நீங்கள் இபாதத்திலே இருக்கிறீர்கள், வணக்க வழிபாட்டிலே இருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் இந்த பிரார்த்தனை. எப்பொழுதோ நான் அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்டிருக்கிறேன், என்னுடைய தேவைகளை எல்லாம் கேட்டு விட்டேன் என்று சொல்லி நாங்கள் சடைவடைந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு விடுகிறோமோ, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், உதூனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், எப்படியாவது உங்களுடைய கேள்விக்கு நான் விடையளிப்பேன், நான் பதிலளிக்காமல் விடமாட்டேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, பிரார்த்தனை என்கிற என் வணக்கத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ, நான் கேட்க தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது துஆ செய்வதற்கு என்று நினைக்கிறார்களோ, நானும் துஆ செய்வதில் என்ன பயன் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டும் தவிர்ந்திருக்கிறார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, கடைசியாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த சந்தர்ப்பம் எப்பொழுது என்பதை கொஞ்சம் உள்ளத்தில் அசை போட்டு பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள், பிரச்சனைகள், எங்களுடைய குடும்பத்தினுடைய சிக்கல்கள், எங்களுடைய பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் என்ற ஆசைகள், என் கணவனுடைய பிரச்சனை, என் குடும்பத்தினுடைய பிரச்சனை, என் கொடுக்கல் வாங்கல்களில் இருக்கிற பிரச்சனை, என் உறவு முறைகளுக்குள் இருக்கிற சிக்கல், என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற ஆசை, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, என் உலகத்திற்கு பின்னால் இருக்கிற, என் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். என் சுவர்க்கம் எப்படி இருக்க வேண்டும், என் மஹ்ஷர் எப்படி இருக்க வேண்டும், என் கபர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற இந்த ஆசைகளை எல்லாம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்விடத்தில் நாம் மனமுருகி கேட்டிருக்கிறோமா? மனமுருகி கேட்டிருக்கிறோமா? இந்த பிரார்த்தனை சார்ந்த விஷயத்தில் அன்புக்குரியவர்களே சில தவறான புரிதல்களோடு நாம் இருக்கிறோம். அதனால் தான் துஆக்கள் உள்ளச்சம் உள்ளவைகளாக எங்களிடத்தில் மாறவில்லை. முதலாவது விஷயம், நான் கேட்டதை கேட்டவாறு உடனே தர வேண்டும், இல்லை என்றால் என் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது என்னிடத்தில் இருக்கிற பிரார்த்தனை சார்ந்த விஷயத்தில் இருக்கிற தவறான புரிதல். நான் நினைக்கிறேன் என்னுடைய ரப்பு நான் கையேந்தி கேட்டால் நான் கேட்டதை கேட்டவாறு கேட்ட நேரத்தில் உடனே தந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். சில நேரம் அவன் தருவான். அவன் ரப்பு, அவன் ரட்சகன், என் வாழ்க்கையை முழுமையாக பொறுப்பேற்றவன், என் வாழ்க்கையின் நலவுகள் கெடுதிகளை எல்லாம் என்னை விட நன்கறிந்தவன், என் வாழ்க்கையில் எதை எப்பொழுது எப்படி எனக்கு தர வேண்டும் என்கிற மிக நுண்ணிய அறிவும் தீர்மானமும் மிக்கவன் அவன். நான் பிறப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்க்கையின் நன்மை தீமைகளை எல்லாம் தெளிவாக எழுதியவன் அந்த அல்லாஹ். அவனுக்கு தெரியும் நான் கேட்கிற விஷயங்கள் எனக்கு பொருத்தமானதா, தரக்கூடியதா, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தந்தால் அதன் மூலமாக நான் எதிர்பார்க்கிற நனவு கிடைக்குமா, கெடுதி கிடைக்குமா என்கிற விஷயங்களை எல்லாம் படைத்த ரப்பு நன்கறிந்திருக்கிறான். என்னுடைய பணி
நான் எஜமானனிடத்தில் கெஞ்சுவது மட்டும்தான், அவனிடத்திலே கதறுவது மட்டும்தான். அவன் பேரரசனாக இருக்கிறான், அவன் அருளாளனாக இருக்கிறான், அவன் பெருமைக்குரியவனாக இருக்கிறான். அந்த பெருமைக்குரிய ரப்பிடத்தில் நான் எந்த அளவு தூரம் சிறுமைப்பட முடியுமோ, எந்த அளவு தூரம் என் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த முடியுமோ, யா அல்லாஹ் உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது என்று நான் சரணாகதி அடைகிற வரைக்கும் அல்லாஹ் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சில நேரம் என்னுடைய விஷயத்தில் அவன் எதிர்பார்க்கலாம். அது அவனுடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு நிபந்தனை போடுகிற பிரார்த்தனைகளாக எங்களுடைய பிரார்த்தனைகள் இன்று மாறி போயிருக்கின்றன. நாம் நினைக்கிறோம், நான் துஆ செய்கிறேன், கேட்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை, வறுமையோடு தான் இருக்கிறேன், கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன், என் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளவில்லை போல, என் பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பெருமானம் தரவில்லை போல, நான் எல்லா நன்மைகளையும் செய்கிறேன் தானே, அல்லாஹ் என்னோடு கோபத்தோடு இருக்கிறானோ, அல்லது என்னுடைய விஷயத்தில் இரக்கம் காட்டாமல் இருக்கிறானோ, எனவே நான் கேட்டு என்ன செய்வது என்கிற ஒரு வகையான உடைந்த மனோநிலைக்கு பல சகோதர சகோதரிகள் பிரார்த்தனைகளுடைய விஷயத்தில் தள்ளப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவர்களுடைய வறுமையை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட கோதுமையால் ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தினர் ஒரு நாளைக்கு முழுமையாக வயிறு நிறைய சாப்பிட்ட வரலாறே கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய வறுமையை பற்றி பேசுகிறோம். அதே காலப்பகுதியில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் செல்வந்தராக மதீனாவிலும் மக்காவிலும் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரும் செல்வச்சீமாட்டியாக இருக்கிறார்கள். வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலே அடிபட்டு உதைபட்டு கஷ்டப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நபி அவர்களின் மீது அல்லாஹ்வுக்கு இரக்கம் கூடுதலாக இருந்ததா, குறைவாக இருந்ததா? என்றாவது ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய தோழர்கள், என்னை பின்பற்றுபவர்களை எல்லாம் நீ பணக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறாய், நீ வசதி படைத்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறாய், என்னை மட்டும் நீ ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய்? என்னோடு கோபத்தோடு இருக்கிறாயா, அல்லது என்னோடு நீ விருப்பம் இல்லாமல் இருக்கிறாயா என்று அல்லாஹ்வின் தூதர் மனதுடைந்த அல்லது சடைவடைந்த சம்பவங்கள் எங்காவது இருக்கிறதா? நாம் அடுத்தவர்களை பார்க்கிறோம், அவன் சந்தோஷமாக இருக்கிறான், ஆனால் அவன் தொழுவதில்லை, அவன் நோன்பு நோற்பதில்லை, அவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில்லை. நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், துஆ செய்கிறேன், கஷ்டப்படுகிறேன், எல்லா வணக்கங்களும் செய்கிறேன், ஆனால் நான் கஷ்டத்தில் தானே இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன விஷயம்? அல்லாஹ்வுக்கு அவனின் மீதாக இருக்கிற விருப்பம் என் மீது இல்லையா என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பிரார்த்தனைகள் விஷயத்தில் மனதுடைந்து போவதற்கு மிக பிரதானமான காரணிகளில் இதுவும் ஒன்று. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய அன்பு என்பது, அல்லாஹ்வுடைய நேசம் என்பது, அல்லாஹ்வுடைய பாசம் என்பது இந்த உலகத்தின் வெளிப்பகத்துகளால், இந்த உலகத்தில் கிடைக்கிற வெளியான அருள்களால் மட்டும் அளவிடப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் என் மீது கொண்டிருக்கிற அன்பை பல வகைகளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அவன் வெளிப்படுத்துகிற வகைகளில் ஒன்றுதான் என் மீது திரும்ப திரும்ப சோதனைகளை தந்து அவனை நோக்கி திரும்ப வருமாறு அல்லாஹ் அழைத்துக் கொண்டே இருப்பான். அவனிடத்தில் நான் திரும்ப திரும்ப வருகிறேன் என்றால், என் பிரார்த்தனைகளை அதிகரித்துக் கொண்டே போகிறேன் என்றால், அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பதற்கான, உங்களை விரும்பி விட்டான் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அது, மிகப்பெரிய அடையாளம் அது. உங்களுடைய நாவுகள் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கிவிடு என்று உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து கண்ணீரோடு ஒரு பிரார்த்தனை அடுத்தவர்களிடத்தில் போவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும் என்ற உணர்வு உங்களுடைய அவன் விரும்பியவர்களை கைவிட்டதாக வரலாறே இல்லை. என் கணவன் என்னிடத்தில் ஏதாவது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். அவன் போகிற இடமெல்லாம் எனக்கு அறிவித்து விட்டு போக வேண்டும். எங்கிருந்தாலும் எனக்கு ஒரு கோல் பண்ணி சொல்ல வேண்டும். எதை செய்வதென்றாலும் என்னிடத்தில் கேட்க வேண்டும். நான் எதையாவது சொல்லிவிட்டால் உடனே எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் அல்லவா? அல்லது நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அல்லவா? உங்களுடைய கணவனை நீங்கள் நேசிப்பதனுடைய வெளிப்பாடாக எதை காட்டுகிறீர்கள்? உங்களோடு கணவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை தானே விரும்புகிறீர்கள். உங்களுடைய கணவன் உங்களோடு நேசமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக எதை காணுகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்படுவதைத்தானே காணுகிறீர்கள். உங்களை உண்மைக்குண்மையாக நேசிக்கிற ஒரு கணவன், நீங்கள் சில நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை அவனிடத்தில் கேட்பீர்கள். யாராவது ஒரு நண்பன் அவனிடத்தில் ஏதாவது ஒரு தேவையை கேட்டுவிட்டால், யாராவது ஒரு வெளியிலே வேலை செய்கிற யாராவது ஒரு தேவையை கேட்டுவிட்டால் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பான் அந்த கணவன். ஆனால் மனைவி கேட்டால் கொஞ்சம் தாமதப்படுத்துவார்,
கொஞ்சம் தாமதப்படுத்துவான். இன்று கேட்டால் நாளை தான் வரும், நாளை கேட்டால் நாளை மறுநாள் தான் வரும். நாம் சில நேரம் நினைக்கிறோம், இது என்னுடைய கணவன் என் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு, என் மீது கொண்டிருக்கிற அவமரியாதை என்று நினைக்கிறோம். உறவுகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அப்படி அல்ல. என்னுடைய நண்பன் என்னிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்கிற பொழுது நான் அவனுக்கு அதை உடனடியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் நாளை அவன் என்னோடு இருக்க மாட்டான். இன்னொருவரிடத்திலே கேட்டுவிட்டு அவன் போய்கொண்டே இருப்பான். என்னிடத்தில் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கிறான், நான் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால், அல்லது அதை நான் கவனிக்காமல் விடுகிறேன் என்றால், அவன் இன்னொரு நண்பனிடத்தில் போய்விடுவான், அல்லது இன்னொருவரிடத்திலே கேட்டு அந்த காசை வாங்கி கொண்டு போய்விடுவான். மீண்டும் வருதல் என்பது என் நெருங்கிய நண்பனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் மனைவி எப்படி அல்ல. என்னதான் நான் புறக்கணித்தாலும், என்னதான் நான் கவனிக்கவில்லை என்கிற நிலையில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவள் என்னிடத்தில் தான் வருவாள். அந்த அன்பு, அந்த நம்பிக்கை தான் ஒரு கணவனை எப்படி வழிநடாத்துகிறது. உறவுகளே, இதுதான் ரப்பினுடைய விஷயத்திலும். என்னை நேசிக்கிற என் அடியான், என் மீது அன்பாக இருக்கிற என் அடியான், என் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறான், என் மீது எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறான், அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பரிசோதிப்பதற்காகத்தான் நாம் கேட்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிற்படுத்தி போகிறார். நினைத்து விடாதீர்கள், நீங்கள் கேட்பதை எல்லாம் தருவதற்கு ரப்புக்கு நேரம் எடுக்கும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முழு மனித சமுதாயமும், முழு மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் என்று மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தேவைகளை கேட்டு அத்தனை பேருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹஸானாவில், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து ஒரு ஊசியை கடலுக்குள்ளே போட்டு எடுத்தால் அதனுடைய முனை அளவுக்கு வருகிற தண்ணீர் துளி அளவுக்கு கூட குறைய மாட்டாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு விசாலமான அன்புள்ளவன், அவ்வளவு விசாலமான கிருபையுள்ளவன். நான் கேட்டால் அவன் தருதல் என்பது அவனுக்கு கஷ்டம் அல்ல. ஆனாலும் என் நேசத்தை அளவிடுகிறான், என் பாசத்தை அளவிடுகிறான். அவன் எஜமானன், அவன் பெருமைக்குரியவன். அவனுடைய அன்பை அவன் சோதித்துக் கொண்டே இருப்பான். அவன் மீதான அன்பை அவன் சோதித்துக் கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது அல்லது உடனடியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அதுதான் அல்லாஹ் உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்பினுடைய மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். சடைந்து விடாதீர்கள். இரண்டாவது விஷயம், அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் இருக்கிறது. நீங்கள் நினைத்து விடாதீர்கள், நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ் என்னை கவனிக்கவில்லை, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை கேட்கவில்லை, பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் கேட்கிற அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளை, அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரார்த்தனைக்கும் ஒரு பெருமானத்தை வைத்திருக்கிறார். அவர்களுடைய பிரார்த்தனைக்கும் ஒரு பெருமானத்தை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதி, அன்புக்குரியவர்களே, மக்கா காபிர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம். அந்த காலப்பகுதியில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். ஒரு காபிர், யா அல்லாஹ், முஹம்மத் சொல்லுகிற விஷயம், முஹம்மத் அல்லாஹ்வின் தான் அழைக்கிற இந்த மார்க்கத்தினுடைய விஷயம் சத்தியமானதாக இருந்தால் எங்களின் மீது நீ கல்மாரியை இறக்கி எங்களை அழித்து விடுவாயாக, எங்களின் மீது கல்மாரியை இறக்கி எங்களை நீ அழித்து விடுவாயாக, அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு சமுதாயம் இல்லாமல் போய்விடும். அதே நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்காது விட்டால் நபி அவர்கள் சொல்வது பொய் என்று மாறிவிடும். இப்படி ஒரு கட்டம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த பிரார்த்தனைக்கும் ஒரு பெருமானம் கொடுக்கிறார். ஒரு காபிர் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக, அல்லாஹ்வின் தூதரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கிற ஒரு பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் தஆலா பெருமானம் கொடுக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குகிறார். இரண்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்க வேண்டும். நபி அவர்களையும் உண்மைப்படுத்த வேண்டும், இவர்களையும் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பேரறிவாளன் அல்லவா, இந்த அடியார்களுடைய உள்ளங்களை எல்லாம் உணர்ந்தவன் அல்லவா. அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குகிறான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவர்களை அழிக்க மாட்டார். நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால், ஒரு ரஹ்மத்தாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி அங்கு காட்டினார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காபிருடைய பிரார்த்தனைக்கு, நபிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பெருமானம் கொடுக்கிறான் என்றால், அவனை சுஜூது செய்கிற என்னுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பெருமானம் கொடுக்க மாட்டான். என்னுடையதும் உங்களுடையதும் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பெருமானம் கொடுக்க மாட்டானா? நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பொழுதும் இஹ்லாஸாக அவனுக்கென்று செய்யப்படுகிற எந்த பிரார்த்தனையையும் கணக்கெடுக்காமல் விடுவதே கிடையாது, கணக்கெடுக்காமல் விடுவதே கிடையாது.
நான் அழுத அழுகைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. நான் தொழுத தொழுகைகள் எல்லாம், அந்த தொழுகையின் பின்னர் நான் செய்த பிரார்த்தனைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் அது அல்லாஹ்விடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, துஆவுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அவநம்பிக்கை இருந்து விடக்கூடாது. எதை பற்றி கேட்பதிலும் அவநம்பிக்கை இருந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹராமான காரியங்கள், உறவை முறிக்கிற விஷயங்கள், ஹராமான காரியங்கள், உறவை முறிக்கிற விஷயங்கள், இந்த இரண்டை தவிர ஏனைய விஷயங்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். அது என்ன அளவுக்கு என்றால், நீங்கள் விடுகிற சாபங்கள் உட்பட. சில நேரம் பிள்ளைகளை சபித்து விடுவோம், அடுத்தவர்களை சபித்து விடுவோம், கோபம் வருகிற பொழுது கூட உடன்பிறப்புகளை சபித்து விடுகிறோம். நாம் நினைக்கிறோம் கோபத்தில் தானே சபித்தோம், வெறுப்பில் தானே சொன்னோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அந்த சாபத்திற்கும் ஒரு பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த சாபத்திற்கும் ஒரு பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்கள் எதிராக செய்கிற பிரார்த்தனைக்கும் ஆதரவாக செய்கிற பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் இருக்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் முடிந்து வந்த பொழுது, பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன், உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன். ஏன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கணவனுடைய விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல அன்புக்குரியவர்களே. பிரார்த்தனை ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை சாபமாக செய்தாலும் சரி, அல்லது அதை சாதகமாக செய்தாலும் சரி, அதற்கான பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் அடுத்த முஃமினை சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்றார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனம். சில நேரம் பிள்ளைகள் பிறவி பண்ணுகிற பொழுது, குழப்பம் செய்கிற பொழுது, அந்த பிள்ளைகளின் மீது இருக்கிற கோபம், எங்களுடைய வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அவனை சபித்து விடுவோம். இப்படி எல்லாம் போய் விடுவாய், நீ இப்படி எல்லாம் அழிந்து விடுவாய், நீ இப்படி எல்லாம் போய் சேர்ந்து விடுவாய் என்று கோபத்தில் சபித்து விடுவோம். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம் தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதர்கள் செய்கிற பாவங்களில் பெரும் பாவங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தன்னைத்தானே சபித்துக் கொள்வது. தன்னைத்தானே சபித்துக் கொள்வது. சிலர்கள் கணவன்மாரோடு பிரச்சனை வந்து விட்டால், யாரோடு பிரச்சனை வந்து விட்டால், எனக்கு ஒரு அழிவு வரவில்லை, எனக்கு ஒரு மரணம் வரவில்லை, எனக்கு ஒன்று ஒரு நான் அப்படியே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி தன்னைத்தானே சபித்துக் கொள்வார்கள். ஒரு பெருமானம் இருக்கிறது. இந்த சாபத்திற்கு ஒரு பெருமானம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனை வார்த்தைகளால் சொல்லிவிட்டு, கோபத்திலே சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். உங்களுடைய கணவன் உங்களோடு நன்றாக பேசியதற்கு பின்னால் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து போய் விடுவீர்கள். ஆனால் நீங்கள் செய்த அந்த சாபம் இருக்கிறது, ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை வந்து சேரும். ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் யாரை நோக்கி சாபமிட்டீர்களோ அந்த சாபத்திற்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக இருந்தால் அவர்களை போய் சேரும். இல்லை என்றால் யார் அந்த சாபத்தை இட்டார்களோ அவர்களை வந்து சேரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்வோடு விளையாடுகிற விஷயம் அது. அல்லாஹ்வோடு விளையாடுகிற விஷயம் அது. பிரார்த்தனை, வணக்க வழிபாடு எப்படி ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை, ஒரு ஜகாத்தை, ஒரு ஹஜ்ஜை ஏளனமாக கருத முடியாதோ, எப்படி குர்ஆன் ஓதுவதை, திக்ர் செய்வதை, இஸ்திக்பார் செய்வதை ஏளனமாக கருத முடியாதோ, அதே போன்றுதான் ஒரு பிரார்த்தனையையும் ஏளனமாக கருத முடியாது. மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிரார்த்தனைகளுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சில முடிவுகளை எடுப்பான். அல்லாஹ் சில முடிவுகளை எடுப்பான். அந்த முடிவுகள் சில நேரம் நான் கேட்ட பிரார்த்தனைகளின் விளைவாக இருக்கலாம். சிலர்கள் எங்களோடு நல்ல முறையில் ஒட்டி உறவாடி கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன காரணத்திற்காக பிரிந்து போய் விடுவார்கள், சண்டை போட்டுக் கொள்வார்கள். நினைப்போம், நான் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன், எவ்வளவு நன்றாக நான் இவர்களோடு நடந்திருக்கிறேன், ஆனால் இவர்கள் இப்படி செய்துவிட்டு போய்விட்டார்களே, இப்படி என்னோடு பேசாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி என் மனது சொல்லும். ஆனால் அன்புக்குரியவர்களே, என்றோ ஒரு நாள், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் எனக்கு சோதனையாக இருக்கிற, எனக்கு கெடுதி விளைவிக்கக்கூடிய விஷயங்களை என்னை விட்டு நீ தூரமாக்கி விடு என்று நீங்கள் பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். அந்த கெடுதி விளைவிக்கிற விஷயமாக இந்த உறவு இருந்திருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு தூரமாக்கி இருக்கலாம். சில இழப்புகள் அன்புக்குரியவர்களே உங்களுடைய பிரார்த்தனைகளுடைய பயன், சில கவலைகள் உங்களுடைய பிரார்த்தனைகளுடைய பயன். நீங்கள் நினைக்கலாம், இதற்கும் இந்த துஆவுக்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இவ்வளவு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, இவ்வளவு ஒரு சோதனை ஏற்படுகிறது, இவ்வளவு வேதனையோடு இருக்கிறேனே, இதற்கும் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? இல்லை சகோதரிகளே, அதை விட பெரிய சோதனை உங்களுக்கு வர இருந்திருக்கும். எங்களுக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறார். 3 சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுகிறார், 3 நிகழ்வுகளை சொல்லுகிறார். அந்த 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிற பொழுது ஒரு கப்பலிலே போகிறார்கள். ஒரு கப்பலிலே பயணித்து அடுத்த ஊருக்கு போய் சேர்வதற்காக போகிறார்கள். இந்த நேரம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலினுடைய பலகையை பிடித்து உடைத்து விடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், கோபத்தோடு கேட்கிறார்கள், இந்த மனிதர் எங்களை ஏற்றிக் கொண்டு போகிறார், போகிற பொழுது இந்த கப்பலில் நீங்கள் ஓட்டை போடுகிறீர்களே, இந்த கப்பலை நீங்கள் உடைக்கிறீர்களே, அதிலே ஒரு குறையை ஏற்படுத்துகிறீர்களே, என்ன மனுஷன் நீங்கள் என்று சொன்ன பொழுது
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் அமைதியாக வாருங்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னேன் தானே, என்னோடு வருவது என்றால் பொறுமையாக வாருங்கள், இல்லை என்றால் பிரிந்து போய் விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை நான் பொறுமையாக வருகிறேன் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஊருக்கு போய் சேருகிறார்கள். அந்த ஊர்வாசிகளிடத்தில் சாப்பாடு கேட்கிறார்கள். நாங்கள் விருந்தினர்களாக வெளியூரிலே இருந்து வந்திருக்கிறோம், ஏதாவது சாப்பாடு தாருங்கள் என்று கேட்ட நேரம் அந்த ஊர்வாசிகள் சாப்பாடு கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இடைவெளியிலே நடந்து போகிற பொழுது ஒரு சுவர் ஒன்று விழுவதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. விழக்கூடிய நிலையில் ஒரு சுவர் இருக்கிறது. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவரை நிமித்தி அதற்கு முட்டுக் கொடுத்து அதை சரி செய்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது. சாப்பாடு கேட்டு சாப்பாடு தர முடியாத ஒரு ஊர்வாசிகள் இவர்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்கிறீர்களே, ஒருவேளை அவர்களிடத்திலே சொல்லி இந்த சுவரை கட்டித் தருவதற்கு கூலி தாருங்கள் என்று கேட்டு அந்த கூலியை எடுத்தாவது சாப்பிட்டிருக்கலாமே என்று கேட்கிறார்கள். இப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமைதியாக இருங்கள், நான் சொன்னேன் தானே என்னோடு பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று. இல்லை நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று வருகிறார்கள். வருகிற பொழுது இடைவெளியிலே கொஞ்சம் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறுவனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து அந்த சிறுவனை கொலை செய்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியம். நடக்கிற 3 நிகழ்வுகளும் எதிர்பார்த்ததற்கு மாற்றமானது. ஒரு நல்ல மனிதர் செய்கிற செயற்பாடுகள் அல்ல, ஒரு சரியான நேர்த்தியாக இருக்கிற ஒருவர் செய்கிற செயற்பாடுகள் அல்ல. என்னுடையதும் உங்களுடையதும் பார்வையை போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையும் இருந்தது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஒரு அப்பாவி சிறுவனை கொண்டு விட்டீர்களே, ஏன் இந்த அநியாயத்தை செய்தீர்கள் என்று பொங்கி எழுந்த பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான், கால ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், இதுதான் எனக்கும் உங்களுக்குமான பிரிவுக்குரிய நேரம், இதற்கு மேல் என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது, இருந்தாலும் இந்த விஷயங்களுக்குரிய விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஏறி வந்த கப்பல் இருக்கிறதே, அந்த கப்பலின் இடைவெளியிலே சில கடற்கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். அந்த கடற்கொள்ளையர்கள் நல்ல நிலையில் உள்ள புதிய நிலையில் உள்ள எந்த குறைபாடும் இல்லாத கப்பல்களை பறித்துக் கொள்வார்கள். நாம் ஏறி வந்த இந்த கப்பல் ஒரு ஏழை மீனவனுக்கு சொந்தமானது, ஒரு ஏழை மீனவனுக்கு சொந்தமானது. நான் அந்த கப்பலில் அந்த பலகையை உடைத்து ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த கப்பலை அந்த கடற்கொள்ளையர்கள் பறித்தெடுத்திருப்பார்கள். எனவே அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் தான் இதை நான் செய்தேன் என்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படியானால் அந்த சுவரை ஏன் கட்டினீர்கள்? அதை வைத்து நாங்கள் ஏதாவது சம்பாதித்திருக்கலாமே, சாப்பாடு வாங்கி சாப்பிட்டிருக்கலாமே. இல்லை, அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 நல்லடியார்கள் சாலிஹான பெற்றோர்களுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்களுக்கு ஒரு குழந்தை இந்த பூமியில் அந்த ஊரிலே இருக்கிறார். அவன் வளர்ந்து பெரியவனாகியதற்கு பிறகுதான் அந்த புதையல் வெளிப்பட்டு அது அவனுக்கு சொந்தமாகி அவன் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வான். எனவேதான் அது அந்த சுவர் விழுந்து விடுமாக இருந்தால் அந்த புதையல் இப்பொழுதே வெளிப்பட்டு விடும், அந்த ஊர்வாசிகள் எடுத்து விடுவார்கள். அல்லாஹ் நிர்ணயித்த அந்த பெற்றோருடைய பிள்ளைக்கு அது இல்லாமல் போய்விடும். அதனால் தான் அந்த சுவரை அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் நான் நிறுத்தி கட்டினேன் என்று சொல்கிறார்கள். 3வது, அந்த குழந்தையை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சிறுவன் 2 சாலிஹான பெற்றோர்களுக்குரிய ஒரு சிறுவன், ஆனால் இவன் ஒரு அநியாயக்காரன். இவன் வளர்ந்து பெரியவனானால் அந்த பெற்றோருக்கு அவன் அநியாயம் செய்வான், அவர்களுக்கு எதிராக செயற்படுவான், அவர்களை துன்புறுத்துவான். எனவேதான் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இவனை நான் கொலை செய்தேன். இதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு ஒரு குழந்தையை கொடுப்பான், அந்த குழந்தை அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்று இந்த 3 சம்பவத்திற்கும் விளக்கம் சொல்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிற உண்மை. பிரார்த்தனைகளுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிற உண்மை. நானும் நீங்களும் இழப்பாக கருதுவது, நானும் நீங்களும் சோதனையாக கருதுவது, நானும் நீங்களும் கஷ்டமாக கருதுவது, நானும் நீங்களும் அவமானமாக கருதுவது எல்லாமே அவமானங்கள் அல்ல, எல்லாமே கஷ்டங்கள் அல்ல. எனக்கு பின்னால் அல்லாஹ் பெரும் நலவை வைத்திருப்பார், பெரும் நலவை வைத்திருப்பார். ஒரு இழப்புக்கு பின்னால், ஒரு நஷ்டத்திற்கு பின்னால், ஒரு சோதனைக்கு பின்னால், ஒரு வருத்தத்திற்கு பின்னால், ஏதாவது ஒரு முரண்பாட்டுக்கு பின்னால், ஒரு பிரிவுக்கு பின்னால் அல்லாஹ் வைத்திருக்கிற வெற்றி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கைக்கு முன்னால் நான் காணாத அத்தனை விஷயங்களையும் சந்தோஷங்களையும் அல்லாஹ் வைத்திருப்பார். எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, பிரார்த்தனையினுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள், பிரார்த்தனையினுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், உங்களுடைய ரப்பு தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான், அவன்தான் எல்லாவற்றையும் தெரிவும் செய்வான். சில நேரம் என் கேள்வி என் ரப்பினுடைய தெரிவுக்கு பொருத்தமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை நம்புங்கள். நீங்கள் எல்லாம் தாய்மார்கள், உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன். நீங்கள் கோபப்படுவதாக இருந்தாலும், இறக்கப்படுவதாக இருந்தாலும், ஏதாவது ஒன்றை செய்வதாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளையின் மீது இருக்கிற அன்பினால் செய்வீர்களா, வெறுப்பினால் செய்வீர்களா?
உங்களுடைய குழந்தைகள் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஏசுவீர்களா? உங்களுடைய குழந்தைகளின் மீது இருக்கிற அன்பினால் தான் அவர்களை தண்டிப்பீர்களா? அல்லது அவர்களின் மீது இருக்கிற வெறுப்பு, இவன் ஏன் வந்து விட்டான், ஏன் பிறந்து விட்டான் என்கிற ஒரு வகையான மனோநிலையோடு தண்டிக்கிறீர்களா? ஒரு பிள்ளை உங்களிடத்தில் வந்து சாக்லேட் கேட்கிறான், அல்லது சுங்கியம் வாங்கி கேட்கிறான், டொபி வாங்கி கேட்கிறான், ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கிறான், நீங்க இல்லை என்று சொல்கிறீர்கள். அது உங்களுடைய பிள்ளையின் மீது இருக்கிற வெறுப்பா, அன்பா? அதை அன்பு என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், உங்களை விட கோடான கோடி மடங்கு இரக்கமுள்ள ரஹ்மான் அவன் அடியார்களின் மீது வைத்திருக்கிற அன்பினால் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு தருவதும் அவனுடைய அன்புதான், தர மறுப்பதும் அவனுடைய அன்புதான், என்னை கஷ்டத்தில் வைத்திருப்பதும் அவனுடைய அன்புதான், என்னை இன்பத்தில் வைத்திருப்பதும் அவனுடைய அன்புதான். அவனுடைய அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நான் புன்னகைக்கவும் முடியாது, நான் மூச்சு விடவும் முடியாது, நான் நடமாடவும் முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வையுங்கள். உங்களோடு அவன் இரக்கமாக இருக்கிறான், அவன் பாசமாக இருக்கிறான். அவன் என்னோடும் உங்களோடும் பாசமில்லை என்றிருந்தால், நானும் நீங்களும் செய்கிற பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை தருவது அவனுடைய நியதியாக இருந்தால், கோபிப்பது அவனுடைய நியதியாக இருந்தால், எப்படி சகோதரர்களை இந்த பூமியில் வாழ முடியும்? எப்படி சகோதரிகளை வாழ முடியும்? அல்லாஹ் இரக்கத்தோடு இருக்கிறான் சகோதரிகளே, அல்லாஹ் அன்போடு இருக்கிறான் சகோதரிகளே. வாய்ப்பை தந்திருக்கிறான், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் சடைவடைந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன் தான், எனக்கு கிடைக்கவில்லை என்று அவன் அவசரப்பட்டு சொல்லுகிற வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கு பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வார்த்தையால் நான் எல்லாம் இவ்வளவுதான் கேட்கிறேன், எத்தனை தரம் தான் கேட்டுட்டேன், எவ்வளவு தரம் துஆ செஞ்சிட்டேன், எனக்கு கிடைக்கலையே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த வார்த்தை உங்களுடைய நாவில் இருந்து வெளிப்படுமாக இருந்தால் நீங்கள் கேட்ட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடையாளம். அந்த உணர்வு ஏற்படாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரித்துக் கொண்டே இருப்பார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் ஒட்டுமொத்த பிரார்த்தனைகளின் மாதம். சுஜூதிலே அதிகமாக துஆ செய்யுங்கள். பிள்ளைகள் அப்படி போகிறார்கள், இப்படி போகிறார்கள் என்று கவலைப்படுகிறோம், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி கெஞ்சி இருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். ஒரு தடவை அல்ல, 1000 தடவை கேளுங்கள். கேட்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு நன்மை, கேட்கிற நேரம் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பெருமானம். நிச்சயமாக அல்லாஹ் நேரம் வருகிற பொழுது அதை இந்த உலகத்திலே உங்களுக்கு நிறைவேற்றி தராமல் விடமாட்டான், நிறைவேற்றி தராமல் விடமாட்டான். அவனால் முடியாத காரியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கவே முடியாது. அல்லாஹ்வால் எதுவும் முடியாதது கிடையாது, எல்லாவற்றையும் தருவான். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு ரமலான் வருகிற பொழுதும் எல்லா சகோதரிகளுக்கும் ஞாபகப்படுத்துவது, எங்களுக்கு தெரியும் ஹஜ் உம்ரா இன்று மிகப்பெரும் ஒரு வணக்கமாக போய்கொண்டிருக்கிற காலம். எல்லோருக்கும் ஆசை இருக்கும், எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஒரு உம்ரா செய்ய வேண்டும், ஒரு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நாம் எல்லாம் உம்ரா செய்வதா, ஹஜ் செய்வதா, 5 லட்சம் கேட்கிறார்கள், 15 லட்சம் கேட்கிறார்கள், 20 லட்சம் கேட்கிறார்கள் என்று காசை பார்த்து பார்த்து பயந்து பயந்து அப்படியே இருக்கிறோம். உறவுகளே, ஒரு தரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வைங்களேன். உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு சஹருடைய நேரத்திலும், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்திற்கு முன்னால் என்னை ஒரு தடவையேனும் உன் புனித தலங்களில் காலடி எடுத்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு தராமல் என்னை நீ மௌத்தாக்கி விடாதே ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்களேன். நீங்கள் கேட்பது ஒரு ஏழை இடத்திலோ, ஒரு பிச்சைக்காரன் இடத்திலோ, ஒரு முடியாதவனிடத்திலோ இல்லையே சகோதரிகளே. இந்த உலகத்தின் பேரரசனிடத்தில் கேட்க போகிறீர்கள். அவன் அவன் தான் படைத்திருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அவனுடைய அடியார்களை தெரிவு செய்கிறான். ஒருவேளை என் பிரார்த்தனையில் அவன் தெரிவு லிஸ்டில் என் பிரார்த்தனை இருந்து விட்டால், என் பிரார்த்தனையின் மூலமாக என்னை அவன் அங்கு இடத்திற்கு அனுப்பி எடுப்பது அவனுடைய நாட்டமாக இருந்து விட்டால், இந்த உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது சகோதரிகளே, இந்த உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. ஏன் அவநம்பிக்கைப்படுகிறீர்கள்? என் கணவனுடைய வருமானம் இப்படி இருக்கிறது, இதற்குள் நான் ஹஜ்ஜி செய்வதா? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது, வீடு கட்ட வேண்டும், வாசல் கட்ட வேண்டும், கல்யாணம் முடிக்க வேண்டும், இவ்வளவு வேலைகளை வைத்துவிட்டு நான் ஹஜ்ஜை ஆசைப்படுவதா, உம்ராவை ஆசைப்படுவதா? சகோதரிகளே, வாழ்நாளில் ஒரு தடவையேனும் அந்த இடங்களில் காலடி எடுத்து வைத்து பார்க்க வேண்டும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத இடங்கள். அந்த வாய்ப்பு அல்லாஹ்வுடைய தெரிவில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தெரிவு நான் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் காசு பணங்கள் எல்லாம், இந்த உலகத்தின் வருமானங்கள் எல்லாம் அல்லாஹ்வை பொறுத்தவரை வெறும் காரணிகள் தான் சகோதரிகளே, வெறும் காரணிகள் தான். அவன் நாடியவர்களுக்கு கொடுக்க நாடினால் அவன் திறந்து கொடுப்பான். அவன் ஏதோ ஒரு வகையில் என்னை அனுப்ப நாடினால் அதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அனுப்பி வைப்பான். பிரார்த்தனைகளில் உறுதியாக இருங்கள்.
ரப்பை நடக்குமா நடக்காதா என்று யோசிக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு ஐடியா சொல்லுகிற பிரார்த்தனைகள். யா அல்லாஹ் எனக்கு நோயை நீ இப்படித்தான் நிவர்த்திக்க வேண்டும் என்று ஐடியா சொல்லாதீர்கள். யா அல்லாஹ் என்னை நீ இப்படித்தான் வசதிக்காரனாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஐடியா சொல்லாதீர்கள். கேட்பது மட்டும்தான் உங்களுடைய பணி, கேட்பது மட்டும்தான் உங்களுடைய கடமை, தருவது அவனுடைய கடமை. அவன் எல்லா வகையிலும் தருவான் சகோதரிகளே. அவன் திறந்து விட்டால், அவன் விரும்பி விட்டால், அவன் நேசித்து விட்டால் இந்த உலகத்தில் யாரும் நினைக்காத வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தருவான். சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், நிம்மதியான வாழ்க்கையை தருவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்துதான் இருக்கிறான். நாங்கள் அடுத்தவர்களை, மேலுள்ளவர்களை பார்த்து பார்த்து பழகியதால் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. என் பிரார்த்தனைகள் என் வாழ்க்கையில் பல கட்டங்களில் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். ஆனால் நான் அடுத்தவர்களை பார்க்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாடி வீட்டை பார்க்கிறேன், ஆனால் எனக்கு அடுத்த சைடிலே இருக்கிற ஒரு குடிசையை பார்ப்பதற்கு நான் மறந்து விடுகிறேன். அந்த குடிசையை விட அந்த மாடி வீட்டில் வாழ்பவர்களை விட அந்த குடிசையில் படுபவர்கள் கஷ்டம் எனக்கு விளங்கவில்லை. அதை விட நிம்மதியாகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறது. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறான், உங்கள் எல்லோரையும் விரும்புகிறான். அந்த எஜமானன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், நீங்கள் அவனோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த நோன்பு அதற்கான அழகான காலம். என்னென்ன வாழ்க்கையின் ஹலாலான தேவைகள் இருக்கிறதோ அத்தனையையும் கேட்டு வைத்து விடுங்கள், அத்தனையையும் கேட்டு அழுது விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் முறைப்பட்டு விடுங்கள். கணவனிடத்தில் சொல்ல முடியாத, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாத, மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத, நண்பர்கள் நண்பிகளிடத்தில் பேச முடியாத வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் கனவுகளையும் கேளுங்கள். இந்த உலகத்தை மட்டுமல்ல மறுமையையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இந்த உலகம் முடிந்து போகும், மறுமை நிரந்தரமானது. அந்த சுவனத்தின் சந்தோஷத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஹஜ் உம்ரா உங்களுடைய மனதின் ஆசையாக இருக்கும். எல்லோருக்கும் அந்த விருப்பம் இருக்கும், போனவர்களுக்கும் இருக்கும், போகாதவர்களுக்கும் இருக்கும். 1000 தரம்தான் காபாவை பார்த்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தூண்டுகிற இடம்தான் அந்த காபத்துல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசல். ஒட்டுமொத்த நிம்மதிகளின் உறைவிடம், ஒட்டுமொத்த மன அமைதியின் உறைவிடம். இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத மன அமைதியும் சந்தோஷமும் ஒரு நிமிடம் மஸ்ஜிது நபவிக்குள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான இடம் அந்த இடம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானில் உங்களுடைய பின்னிரவு வேளைகளில் நீங்கள் கையேந்துகிற பொழுதெல்லாம் அந்த பிரார்த்தனையை, யா அல்லாஹ் என்னை குடும்பத்தோடு, என் கணவன் மனைவியோடு, என் பெற்றோரோடு, என் பிள்ளைகளோடு உன் ஆலயத்தை தரிசிக்கிற, அந்த பூமியில் காலடி எடுத்து வைக்கிற, உன் தூதருடைய பள்ளிவாசலில் சுஜூது செய்கிற அந்த பாக்கியத்தை தராமல் இந்த உலகத்தை விட்டும் என்னை நீ எடுத்து விடாதே ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரலாம். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த நியத்து உண்மையாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் தராமல் விட்டால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு ஹஜ் செய்த, உம்ரா செய்த பரிபூரணமான நன்மையோடு அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் இருந்து மௌத்தாக்குவான், இந்த பூமியில் இருந்து மரணிக்க செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வை நெருங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கூட, ஒரு அணுவளவு கூட நீங்கள் தப்பெண்ணம் கொண்டு விடாதீர்கள். அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுபவன் அல்ல, அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுபவன் அல்ல, உங்களோடு அன்பாக இருக்கிறான். அந்த எஜமானனுடைய அன்பினால் தான் நான் நடமாடிக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் அருள்களை தான் தினம் தினம் நான் யாசித்துக் கொண்டிருக்கிறேன். என் உறவுகளே, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிற விஷயத்தில் தைரியமாக கேளுங்கள். யா அல்லாஹ் நீ நாடினால் தா என்ற அவநம்பிக்கையோடு கேட்காதீர்கள். யா அல்லாஹ் நீ மட்டும்தான் எனக்கு, உன்னை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே கிடையாது. யா அல்லாஹ் நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று உரிமையோடு கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டுமா? என் பிள்ளை நல்ல முறையிலே வாழ வேண்டுமா? என் பிள்ளை கல்வியிலே முன்னேற வேண்டுமா? என் கணவனுக்கு நல்ல தொழில் கிடைக்க வேண்டுமா? என் கணவன் ஹலாலான முறையிலே சம்பாதித்து தர வேண்டுமா? என் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போக வேண்டுமா? என் பிள்ளைகள் எனக்கு கட்டுப்பாடுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? என் பெற்றோர் என்னை மதிக்கக்கூடியவர்களாக, என் பெற்றோரை நான் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? என் உறவுகள் என்னை நேசிக்க வேண்டுமா? என் வருமானம் எனக்கு நல்ல முறையில் இருக்க வேண்டுமா? என் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? எனக்கு வருகிற நோய்களை எல்லாம் அவன் குணப்படுத்த வேண்டுமா? என் வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன கவலைகளில் இருந்து பெரும் பெரும் இழப்புகள் வரைக்கும் என்னை விட்டு நீங்க வேண்டுமா? அவைகள் எல்லாம் எனக்கு நலமாக நடக்க வேண்டுமா? என் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டுமா? என் சந்தோஷங்கள் நிறையாக இருக்க வேண்டுமா? என் நிம்மதி அப்படியே என் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா? இந்த உலகத்திலும் நான் வெற்றியோடு வாழ வேண்டுமா? என் மரணமும் சந்தோஷமாக அமைய வேண்டுமா? என் கபரு, என் மஹ்ஷர், என் சிராத், என் கேள்விகளுக்கெல்லாம் இலகுவாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே. அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். எல்லா நிமிடமும் கையேந்துங்கள், எல்லா நேரமும் கையேந்துங்கள். வெறுமனே நீங்கள் தொழுகையில் இருந்து அல்லது வேறு சந்தர்ப்பத்தில் கையேந்தி கேட்பது மட்டும் பிரார்த்தனை என்று நினைக்காதீர்கள். ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது உள்ளத்தால் இறைஞ்சுங்கள். யா அல்லாஹ் இந்த கஷ்டம் வந்து விட்டது, நீக்கிவிடு என்று சொல்லுங்கள். ஒரு கவலை, உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஏசி விட்டானா அல்லாஹ்விடத்தில் முறைப்படுங்கள். யா அல்லாஹ் அவனை பற்றி புரியாமல் செய்து விட்டார், யா அல்லாஹ் என்னை பற்றி அவருக்கு தெளிவை கொடுத்து விடு, நான் செய்கிற விஷயங்களில் நல்லெண்ணத்தை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களுடைய கணவன் வழி அவரை போகிறானா, யா அல்லாஹ் அவரை நான் நேசிக்கிறேன், யா அல்லாஹ் அந்த நேசம் உண்மையாக இருக்கிறது, எனவே அவரை
என்னை மட்டும் நேசிக்கக்கூடியவராக நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற கேள்வி நிச்சயமாக சத்தியமாக என் ஈமானிய உறவுகளே, சகோதரிகளே, ஒரு காலமும் வீண் போகாது. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய அருளை ஒட்டுமொத்தமாக அவனிடத்தில் கையேந்தி பெற்ற ரமலானாக இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து அவனிடத்தில் கையேந்தி எங்களுடைய தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட நல்ல பெண்களாக, நல்ல அடியார்களாக, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற அந்த பாக்கியம் பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.